ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். அநாதி தேவனுடைய சிநேகம், அன்பு இந்த நாட்களிலே உங்கள் மேல் அதிகமாய் பொழியப்படும், காண்பிக்கப்படும், உங்களை வழி நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளுக்கென்று நம்முடைய தியானத்திற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த 2 வசனங்களையும் வாசிக்கும்போது ஒரு வார்த்தை பிரதானமாய் அந்த வசனங்களிலே நாம் காணலாம். அவர்கள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டு என்ற வார்த்தை இருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஞானிகள் 3 பேர் இயேசுவின் பிறப்பை கேள்விப்பட்டு வந்து அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். They worshipped him. அதே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஏரோது ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அவரை கண்டு பணிந்து கொள்ளட்டும் என்று. கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு அற்புதமானது பிறப்பு. அவருடைய பிறப்பிலே காணப்படுகிற ஒரு காரியம், பணிந்து கொண்டார்கள். They worshipped him. நீங்கள் வேதத்தை தியானிக்கிற போது இயேசு பணிந்து கொள்ளப்பட்ட போதெல்லாம் பல நன்மைகள், அற்புதங்கள் நடந்திருக்கிறது. The consequential blessings when they worshipped Jesus. பண்டிகை நாட்களிலே கிறிஸ்மஸ் என்பது ஒரு பண்டிகையாக அல்ல, அது ஒரு நிகழ்வு. A very important incident in history. மனித குலத்திலே இயேசு பிறப்பு ஒரு பிரதானமான நோக்கத்தை கொண்டது, ஒரு மகிமையான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினது. இயேசு பிறந்தபோது பணிந்து கொண்டார்கள். பல சம்பவங்களை நாம் வேதத்திலே பார்க்கலாம். அதிலே 3 முக்கிய நிகழ்வுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. 3 விதமானவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். An unclean man, an undeserved woman and an unnoticed beggar. சுத்தமில்லாத ஒரு மனுஷன் இயேசுவை பணிந்து கொண்டான். தகுதியற்ற ஒரு ஸ்திரீ இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அறியப்படாத அல்லது கண்டு கொள்ளப்படாத ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை பணிந்து கொண்டான். இந்த 3 நிகழ்வுகளுமே ஆழமான சத்தியங்களை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு குஷ்டரோகி இயேசுவை கண்டதுமே அவரை பணிந்து கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். இயேசு அவனை பார்த்தார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்ன ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கிறோம். இவன் ஒரு குஷ்டரோகி, சமுதாயத்தில் சேர்க்கப்படாத ஒரு மனிதன். லேவியாகமத்திலே வேதம் சொல்லுகிறது, பாவத்தினால் வந்த குஷ்டரோகம் உண்டு. ஆகவே சமுதாயம் ஒரு குஷ்டரோகியை சேர்ப்பதில்லை. அவன் ஒரு அசுத்தமானவன் என்று தள்ளி வைக்கப்படுகிற ஒரு சமுதாய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அசுத்தமான ஒருவன் இயேசுவை கண்டதுமே பணிந்து கொண்டான். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, சுத்தத்தை விரும்புகிற அல்லது சுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். டு பி கிளீன். இன்றைக்கும் நம்முடைய மனதிலே பல நேரங்கள்
பல அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகள், அசுத்தமான வார்த்தைகள், அசுத்தமான செயல்கள் நம்மை தீட்டுப்படுத்துகிறது அல்லவா? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள முடியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 அப்படி சொல்லுகிறது. ஆகவே என்ன செய்யலாம்? இந்த குஷ்டரோகி சுத்தமானது எப்படி? இயேசுவை பணிந்து கொண்டு. இன்றைக்கு அநேகர் மனதிலே பல நேரங்கள் குற்ற மனப்பான்மைகள் இருக்கிறது. ஸ்டில் த கில்ட் இஸ் நாட் கான். ஐயோ, அசுத்தமான ஒரு செயல், அசுத்தமான ஒரு வார்த்தை, அசுத்தமான ஒரு சிந்தனை எனக்கு வந்துவிட்டதே என்று மனதிலே வேதனைப்படுவீர்களானால் நீங்கள் இயேசுவை பணிந்து கொள்ளுங்கள். உங்களை சுத்தமாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நற்செய்தி என்ன? நம்மை சுத்தமாக்க தேவன் வல்லவர். நாம் பணிந்து கொண்டால் போதும். இன்றைக்கும் பரிசுத்தம் இல்லாமல், சுத்தம் இல்லாமல் அநேகர் தங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் சேர முடியாது. அவர் நம்மை சுத்தப்படுத்த விரும்புகிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒரு நல்ல சுத்தமான ஒரு சரீரம், சுத்தமான ஒரு மனசாட்சி, சுத்தமான ஒரு வாழ்க்கை தேவன் பிரியப்படுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை பணிந்து கொண்டான். இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி இயேசுவிடம் வந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்ட சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. an undeserved woman. அவர்களுக்கு தகுதி இல்லை. காரணம், அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்தால் வேத புத்தகத்திலே இயேசுவின் பின்னாலேயே வருகிறாள். ஆண்டவர் கேளாதது போல இருக்கிறார். உதவி செய்ய விருப்பம் இல்லாதவரை போல அவருடைய வார்த்தைகள் காணப்பட்டாலும் அவள் தொடர்ந்து இயேசுவின் பின்னே வந்து கொண்டே இருந்து அவரை பணிந்து கொண்டாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு வியாதி, அசுத்தம் நீங்க இயேசுவை பணிந்து கொண்டார். இங்கே தன் மகளுக்காக வேண்டி இந்த ஸ்திரீ இயேசுவினம் பின்பற்றி வருகிறார். அந்த சூழ்நிலை வாசிக்கிற போது இயேசு பிரியம் இல்லாதவளை போல காணப்படுகிறார். கானானிய ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. she was undeserved. ஆனாலும் அவள் பணிந்து கொள்ளும்போது இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். ஒன்று சொல்லுகிறார், விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. அந்நேரமே அசுத்தாவி அந்த மகளை விட்டு விலகினது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கலாம், வேண்டிக் கொண்டிருக்கலாம், விரும்புகலாம். ஐயா, என் மகனை பாடுபடுகிறானே, என் மகள் பாடுபடுகிறாளே, இன்னும் வாழ்க்கை அமையவில்லையே, சமாதானம் இல்லையே, எதிர்காலம் இல்லையே. உங்களை பார்க்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், அவரை பணிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தகுதியில்லாத ஸ்திரீ இயேசுவை பணிந்து கொண்டதுமே அவருடைய பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. பணிந்து கொள்ளுகிற உங்களுக்கும் இயேசு அதை செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கேயும் அது தீரவில்லை, எங்கேயும் பிரச்சனை முடியவில்லை, வருஷங்கள் கடந்து விட்டது என்று எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுகிற அநேகர் உண்டு. ஐயா, வயது கடந்து போகிறது, இன்னும் மகளுக்கு திருமணமாகவில்லை, மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்றெல்லாம் புலம்புகிற பெற்றோர்கள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த சூழ்நிலையை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் இயேசுவை பணிந்து கொள்ளுங்கள். வர்ஷிப் ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தின்படி
உங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல இயேசு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்த அந்த கிரியை நீங்கினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பலருடைய ஆசீர்வாதம் பிசாசினால் தடைபட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு விடுவிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். அவரை பணிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷன், அந்த குருடன் இயேசுவை கண்டு அவரை பணிந்து கொண்டான். He worshipped Jesus. யார் இந்த மனுஷன்? யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, an unnoticed beggar. எல்லாரும் பார்த்து கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து கொண்டு, குருடன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். கண்ணு தெரியாது, அவன் வாழ்க்கையே இருள். இன்றைக்கு அநேகருக்கு கண்கள் இருந்தும் காணாதவர்கள் போல இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையே இருளாக இருக்கிறது. வெளிச்சம் எங்கே காணப்படவில்லை. எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. எங்கே திரும்ப வேண்டும் என்று அநேகருக்கு தெரியவில்லை. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேகருக்கு தெரியவில்லை. அவங்க வாழ்க்கை இருளாக இருக்கிறது. எதிர்காலம் இருளாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆனால் இயேசு அவனை கண்டார். இயேசுவை அவனால் பார்க்க முடியாது. அவன் குருடன். இன்றைக்கு அநேகர் இயேசுவை காணவில்லை. ஆனால் இயேசு அந்த பக்கமாய் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் கண்டு கொள்ளாத உங்களை கண்டு கொள்ளுகிற ஒரு இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கிற அந்த இயேசு அவனை அழைத்தார். கேட்கிறார்கள், யார் செய்த பாவத்தினால் இவன் குருடனாய் இருக்கிறான்? இன்றைக்கு உங்கள் அங்கவீன குறைவுகள் இருக்கலாம். இயேசு பார்க்கிறார். அழைத்து அவனை சொஸ்தமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கி காணப்படா, நான் யாரும் என்னை கண்டு கொள்ளவில்லையே என்று வருந்துகிறீர்களா? இயேசு உங்கள் பக்கமாய் வருகிறார். நாம் அவரை பணிந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அவரை பணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும், பிசாசு விலகும், வியாதி அசுத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். உங்களை சுகமாக்க நல்லவர். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பணிந்து கொள்ளுகிற உடைய பிள்ளைகளை பாரும். இப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட உடைய வல்லமை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ப்ராஜெக்ட் வெற்றியாக முடியட்டும். அவங்க பிள்ளைகள் எல்லாம் திருமணம் நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும். நல்ல ஒரு எதிர்காலம் அமையட்டும். அசுத்தங்கள் நீங்கி பரிசுத்தம் உண்டாகட்டும். வியாதி வலிகள் நீங்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தகப்பனே, எதிர்காலமே இல்லையே என்று வருந்துகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிற தேவன். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிச்சத்தை நீர் கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். குருட்டு கண்கள் திறக்கிறதற்காக நன்றி. எழுத்தின்படியே கண்களையும் நீர் தொட்டு சுகமாக்க வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலையை நீர் தருகிறீர். இயேசுவின் இரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும். பணிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை இப்பொழுது நீ செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்மை பணிந்து கொள்ள செய்யும். அவங்க வாழ்நாளெல்லாம் உம்மை பணிந்து கொண்டிருக்க உதவி செய்யுங்க. நீர் நன்மையை கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சிகளாய் நிறுத்தும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். சுவாமி, ஆசீர்வதிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த இயேசு பிறப்பின் ஆசீர்வாதங்களும் புது வருடத்தின் பாக்கியங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டாகட்டும். ஆமேன்.